ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங்ஸ் மெத்தட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மணி சேவிங் மெத்தட், ரொம்ப ஈஸியானதும் கூட. எல்லாராலையும் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், வேலைக்கு போகிறவங்க, முக்கியமாக வாரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 52 வீக்ஸ் நம்ம சேமிக்க போகிறோம். அந்த சேமிப்பை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, எவ்வளோ நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை மென்மேலும் எங்களுக்கு கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பணம் சேமிக்க போகிறோம். வாரத்துக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சேமிக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, சின்ன தொகையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும், அதாவது 52 வீக்ஸில் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்ற வீடியோ தான் இது. அதாவது ரொம்ப சின்ன அமௌண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருந்து தான் சேமிக்க முடியும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தொகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சேமிக்கிறனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம ஏதோ ஒரு செலவு பண்ணுவோம்ல, அதை இன்னையிலேருந்து சேமிப்பாக நம்ம பண்ணலாம். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம 52 வீக்ஸ் சேவிங்ஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம், எப்போவுமே சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இலக்கு, நம்மளோட இலக்கு பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ் சேமிக்க போகிறோம். எவ்வளோ சேமிக்க போகிறோம்? 10,000 ரூபாய் சேமிக்க போகிறோம். உங்களால் டெய்லி சேமிக்க முடியும் அப்படின்னா டெய்லி சேமிங்க. இல்லை வாரத்தில் ஒரு நாள் சேமிக்க முடியும்னா வாரத்தில் ஒரு நாள் சேமிங்க. உங்களால் சேமிக்க முடிஞ்சால் கூட தாராளமாக சேமிங்க. ஆனால் சேமிக்க பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளால் தாராளமாக நிறைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும், சேமிக்கவும் முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்மளால் நிறைய பணம் சேமிக்க முடியும். பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ், அதாவது 52 வாரங்கள். 52 வாரங்கள் அப்படின்றது ஒரு வருஷம் இல்லைங்களா? 52 வாரத்தை நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். அதை 26 வீக்ஸ் 26 வீக்ஸ், ஓகேங்களா? 26 வாரங்களாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 52 வாரம் வரும். இந்த 26 வாரம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சேமிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா முதல்ல பாதியாக பிரிச்சுக்கலாம். நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம நினச்சி பாதியாக பிரித்து சேமிக்கிறப்போ இன்னும் நம்ம சேமிக்கலாம். அதாவது இதையே நம்ம சேமிச்சிட்டோம், ஏன் இன்னும் பாதி சேமிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு தாட் வந்துடும் இல்லைங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டிருக்கேன். எதுக்கு நான் டேப்லெட் காலம் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு நம்ம சேமிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேராகவே 26 வீக்ஸ்க்கு நீங்கள் ஒரு காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் எனக்கு புரிகிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது நான் எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மெத்தட் படி தான் போட்டிருக்கேன். இப்போ 26 வீக்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். முதல் வாரம் 50 ரூபா, ரெண்டாவது வாரம் 75 ரூபா, மூணாவது வாரம் 85 ரூபா, நாலாவது வாரம் 95 ரூபா, அஞ்சாவது வாரம் 105 ரூபா, ஆறாவது வாரம் 115 ரூபா, ஏழாவது வாரம் 125 ரூபா, எட்டாவது வாரம் 135 ரூபா, ஒம்போதாவது வாரம் 145 ரூபா, பத்தாவது வாரம் 155 ரூபா, 11வது வாரம் 165 ரூபா, 12வது வாரம் 175 ரூபா, 13வது வாரம் 185 ரூபா, 14வது வாரம் 195 ரூபா, 14வது வாரம் 195 ரூபா, 5 வாரம் 205 ரூபா, 16வது வாரம் 215 ரூபா, 17வது வாரம் 230 ரூபா, 18வது வாரம் 240 ரூபா, 19வது வாரம் 250 ரூபாய், 20வது வாரம் 260 ரூபா, 21வது வாரம் 275 ரூபா, 28வது வாரம் 285 ரூபா, 22வது வாரம் 285 ரூபா, 23வது வாரம் 295 ரூபா, 24வது வாரம் 305 ரூபா, 25வது வாரம் 315 ரூபா, 26வது வாரம் 325 ரூபா. அதாவது மொத்தம்
6 வீக்ஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். முதல் வாரத்துலேருந்து 26 வாரங்கள். ஸ்டார்டிங்கில் 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 26வது வாரம் 325 ரூபாய். நம்ம வாரம் கண்டிப்பாக ஏதாவது செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? எப்போவுமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே தான் நம்ம அதிகமாகவே செலவு பண்ணுவோம். என்ன செலவு பண்ணுவோம்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான்வெஜ் எடுப்போம், வெளியில் போவோம், படத்துக்கு போவோம், ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டு சண்டே அன்னைக்கு நம்ம தாராளமாக பண்ணுவோம். அன்னைக்கு சண்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு செலவு பண்ணுறத முதல்ல சேமிப்பாக எடுத்து வச்சு, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, சிக்கன் வாங்க போகிறீங்க, 1 kg வாங்குறீங்க அப்படின்றப்போ 1 kg வந்து ஒரு 250 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணலாம், 300 அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 ரூபாய் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எப்பப்போலாம் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இந்த வாரம் ஒரு 105 ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னா 105 ரூபாய் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. வரிசையாக தான் சேமிக்கணும்னு கிடையாது. அந்த வாரத்தில் உங்கள்கிட்ட எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஒரு உண்டியல் வந்து வச்சுக்கோங்க. உண்டியல் வச்சு சேவ் பண்ணுங்கள். உண்டியல்ன்றது பூட்டு போட்ட மாதிரி உண்டியல் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு பிளாஸ்டிக் உண்டியலோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே போதும். எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எடுக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு பிளாஸ்டிக் உண்டியல் மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் வாரம் அதில் அமௌண்ட்டு போட்டுக்கோங்க. 26 வீக்ஸ் முடிஞ்சதுக்கு திருப்பி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் 26 வீக்ஸ் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 50 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேமிக்கிறதுனால நம்மளால் நிறைய பணம் வந்து சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வந்து சேமிக்க முடியும். எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்து கணிச்சிட முடியும். 26 வீக்ஸோட சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 5000 ரூபாய். ஓகேங்களா? முதல் 26 வாரத்தோட சேவிங்ஸ் வந்துட்டு 5000 ரூபாய். மறுபடியும் நம்ம 26 வீக்ஸ் வந்து சேமிக்கணும் இல்லையா? ஸோ 2வது டைம் சேமிக்கும் போது 5000 ரூபாய். ஸோ 52 வீக்ஸோட சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய். இந்த 10000 ரூபாய் உங்களுக்கு யாராவது தருவாங்களா சொல்லுங்களேன்? இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு 10000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா ஏன் வந்துட்டு உங்களால் சேமிக்க முடியாது? எல்லாராலையுமே சேமிக்க முடியும். முதல்ல நம்ம சேமிக்கணும். சேமிக்க முடியாது நமக்கு நாமளே நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சேமிக்க முடியாது தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாராலையும் வந்துட்டு சேமிக்க முடியும். இப்போ நம்ம சேமித்த பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டோன்னா ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா? ஒரு யூஸ்ஃபுல்லுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சேமித்த அமௌண்ட்டை வீட்டில் வச்சுக்கிறத விட நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு பணமும் சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் வட்டியும் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா தங்கத்தோட விலைக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஆர்டியாக வந்து போட்டிக்கலாம். ஆர்டியாக போடுறது வந்துட்டு மாதமும் கட்டலாம், இல்லை இயர்லி ஒன்ஸும் வந்து கட்டலாம். இப்போ நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் இல்லை எனக்கு ஒரு 2 வருஷத்தில் அந்த அமௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் வந்து ஆர்டியாக வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட். உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி ஸ்கீம் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி ஸ்கீம் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட். இது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா, மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் கட்டலாம். இதை மாதமாகவும் கட்டலாம், இல்லை இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட கட்டலாம். இப்போ இயர்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. இப்போ இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய் அப்படின்னா 5 இயர்ஸில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 50000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு 6.5% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு 50000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8795 ரூபாய். ஒரு வருஷத்தோட சேவிங்ஸை நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தராங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 58795 ரூபாய் கிடைக்குது. இந்த அமௌண்ட்டு நம்ம கையிலே வச்சுருந்தோம் நமக்கு 8000 ரூபாய் வந்து கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கெங்கேயோ போய் சிட்டு போட்டு ஏமாறாதீங்க. கவர்மெண்ட்டில் இருக்க ஸ்கீம்ஸில் நிறையா ஸ்கீம் இருக்குது. அந்த மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பணமும் சேஃபாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கேற்ற
ஒரு வட்டியும் நமக்கு வந்து கிடைக்கும் இல்லைங்களா. யாரை நம்பியும் பணத்தை வந்து சிட்டு போட்டு ஏமாறாதீங்க. நிறையா நியூஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி சிட்டு நிறையா வந்துட்டு சொல்லி ஏமாத்துறாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் வந்து இந்த மாதிரி சிட்டு வந்து போடுங்க. தெரியாதவங்க கிட்ட தயவு செஞ்சு போடாதீங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அதிகமாக நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பணமும் சேஃபாக இருக்கும், நமக்கேற்ற வட்டியும் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த 52 வீக்ஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள், உங்களாலே முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.